ஹாப்பி ஃப்ரைடே. காலையில் பார்த்தீங்கன்னா தனிஷ்கான குக்கிங் வேலை தான் போயிட்டுருக்கு. இங்கே பெங்களூரில் செம்ம குளிர், சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக ஃபாகாக இருக்கும். விண்டோலாம் ஓப்பன் பண்ண முடியறதில்ல, பட் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்ட சொட்ட அவ்வளோ ஃபாகாக இருக்கும். காலைல போத்திட்டு தூங்குறதுக்கு என்ன இதமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுறது. காலைல சீக்கிரம் எந்திரிச்சா தான் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடியும். அறக்க பறக்க ஓட வேண்டிய தேவையில்லை. என்றைக்கும் எந்திரிக்கிறத விடவும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் டேயே. அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கெலாம் நமக்கு உறக்கம் வரும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். காலையில் வந்துட்டு பிள்ளைங்களை கிளப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊருக்கு போயிருக்கும்போது செடியெல்லாம் எப்படா தப்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் கிளைமேட் நல்லாயிருக்கும், செடி எதுவுமே நாசாகலை, எல்லாமே சூப்பராக இருந்தது. வந்து பார்த்தோன்னா நான் பயங்கர ஹாப்பி. வீட்டுக்குள்ளேயுமே எல்லா செடியுமே அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பொங்கல் வரப்போகுது, வீடு கிளீனிங் வேலை எல்லாமே முடிச்சிட்டிங்களா, பொங்கலுக்கு என்ன பிளான் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் எந்த பிளானும் பண்ணல. ஊருக்கு போகிறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஊருக்குலாம் போகல, இப்போ தானே போயிட்டு வந்தோம். ஸோ அதனால் இனிமேல் ஏப்ரல் மந்த் போல் தான் ஊருக்கு போகணும். ஹாப்பி பொங்கல்.